பசு சிறுநீரின் தீமைகள் பற்றிய விவரங்கள். 1. பேக்டீரியா மற்றும் நோய்க்கிருமிகள். பசு சிறுநீரில் பலவிதமான பேக்டீரியாக்கள் மற்றும் நோய்க்கிருமிகள் இருக்கலாம். 2. சிறுநீர் பாதை பிரச்சினைகள். பலவிதமான நோய்களுக்கு இதை பயன்படுத்தும் போது சிறுநீர் பாதை பிரச்சினைகள் ஏற்படலாம். 3. வயிற்றுப் புழுக்கள். பசு சிறுநீரில் வயிற்றுப் புழுக்களின் முட்டைகள் இருக்கலாம், அவை உடலுக்குள் நுழைந்தால் பிரச்சினைகள் ஏற்படலாம். 4. அலர்ஜிகள். சிலருக்கு பசு சிறுநீர் உட்கொண்டால் அலர்ஜி அல்லது அழற்சி பிரச்சினைகள் ஏற்படலாம். 5. அமில நீரேற்று. அதில் அமில நீரேற்று சேர்க்கும் ஆக்சலேட் காரங்கள் அதிகமாக இருக்கலாம். 6. நைட்ரஜன் குண்டுகள். பசு சிறுநீரில் நைட்ரஜன் மற்றும் அமோனியா போன்ற ரசாயனங்கள் இருக்கின்றன. 7. சுகாதார ஆலோசனை. பசு சிறுநீரை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உபயோகிப்பது தவறு. 8. மருத்துவ பிழைகள். பசு சிறுநீரின் மருத்துவ பயன்கள் பற்றியவை முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. 9. சந்தேகம் மற்றும் தவறான நம்பிக்கை. பசு சிறுநீரின் மருத்துவ பயன்கள் பற்றிய நம்பிக்கைகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. 10. சிறுநீரக பாதிப்பு. அதில் அமிலம் மற்றும் நைட்ரஜன் உள்ளதால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படக்கூடும். 11. எதிர்வினைகள். சிலருக்கு உடல் விளைவுகள், தலைவலி மற்றும் மயக்கம் ஏற்படலாம். 12. மருந்து பொருத்தம். பசு சிறுநீர் மற்றும் மருந்துகளை ஒன்று சேர்ந்து உட்கொண்டால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படக்கூடும். 13. சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதியுள்ளவர்கள் பசு சிறுநீரை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். 14. வயிற்று பிரச்சினைகள். வாயுத் தொல்லைகள் மற்றும் எளிதில் செரிமானம் செய்ய முடியாதவைகளின் உணர்வு ஏற்படலாம். 15. அந்தரங்கம். பொதுவாக தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் நிலைகளை கருத்தில் கொண்டு பயன்படுத்துதல் சர்ச்சைக்குரியது. 16. அதிகப்படியான உபயோகம். அதிகப்படியான பசு சிறுநீரின் உபயோகம் உடல் சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம். 17. போட்டி மருத்துவம். பசு சிறுநீரின் பயன்கள் பற்றிய போட்டி மருத்துவ பயன்பாட்டிற்கு ஆதாரங்கள் குறைவு. 18. தற்போது பயன்பாடுகள். பசு சிறுநீரை மருந்து வகையில் பயன்படுத்துதல் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 19. மருத்துவ பரிந்துரைகள். மருத்துவ நிபுணர்கள் இதனை உபயோகிப்பதை பரிந்துரை செய்யவில்லை. 20. ஆய்வுகள். நம்பகமான மற்றும் பரந்த பரிசோதனைகள் தேவை.